வணக்கம், வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு மெயின்ஸ் லெவல் கொஷின். ஓகேவா? லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஃபேஸிங் நார்த் அண்ட் ஃபேஸிங் சவுத் அந்த மாதிரி இருக்கிறது லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின். ஓகே, கொஷின் ரீட் பண்ணுங்க. 12 persons are sitting in a two parallel rows containing 6 persons, each in such a way that there is equal distance between adjacent persons. Adjacent persons என்னது? பக்கத்துல அடுத்தடுத்து இருக்கிறவங்களுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல். ஓகே, in row 1 A, B, C, D and F are seated and all are facing south. row 1 வந்து south face பண்ணிருக்காங்க. row 2 facing north, G, H, I, J, K, L வரைக்கும் இருக்காங்க. but not necessarily in the same order. இவங்க வந்துட்டு A, B, C, D, F இல்ல G, H, I, J, K, L இல்ல வித்தியாசமா இருக்காங்க. சரியா? each of them belongs to different states: Manipur, Assam, Haryana, Punjab, Bihar, Goa, Jharkhand, Delhi, Rajasthan, Odisha, Uttarakhand, Maharashtra, but not necessarily same order. இதுவும் சேம் ஆர்டர் கிடையாது. இப்போ கவனிங்க, A is an immediate neighbor of B. இப்போ क्वेश्चन பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சின்னது மட்டும் பெருசா பண்ணிடலாம். ஓகேவா? A is an immediate neighbor of first இந்த row 1 row 2 எழுதிடலாமா? So row 1 facing south, row 2 facing north. row 1ல இருக்கிறது யாரு? A to F வரைக்கும் இருக்காங்க. row 2ல G to L வரைக்கும் இருக்காங்க. புரியுதா? ஓகே, இப்போ क्वेश्चन ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணணும். A is an immediate neighbor of B and neither A nor B sits at the extreme ends of the rows. Aவும் Bயும் பக்கத்துல இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே ரோல எண்ட் போர்ஷன்ல எண்ட் சீட்ல உட்கார மாட்டாங்க, நடுவுல தான் இருக்காங்க. I does not belong to Assam and B does not belong to Jharkhand. B ஜார்க்கண்ட் வர மாட்டாங்க, I வந்து அசாம் கிடையாது. ஓகே, ஸோ இதை இப்படி எடுத்து எழுதக்கூடாது. சரியா? ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு கரெக்டான க்ளூவை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின் சால்வ் ஆயிரும். நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுகிற டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இப்படி எழுதி பழகிக்கும், ஆனால் அதையே கடைசி வரைக்கும் அந்த பழக்கத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்க கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த க்ளூவை பிடிச்சா நம்ம கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த வேரியபிளோ இல்லை எந்த ஊரை பற்றி எந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஊர் கொடுத்துருக்காங்க, பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இருக்குது, எந்த ஊரோட டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இருக்குது, எதுக்கு அதிகமாக தென்படுது கண்ணில் அப்படிங்கிறத வச்சு தான் அதை தான் நீங்கள் க்ளூவாக எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? சரிங்க பாருங்க. I does not belong to Assam and B does not belong to Jharkhand. Only one person sits between the ones who belong to Odisha and Jharkhand respectively. G belongs neither to Maharashtra nor to Haryana. G வந்து மகாராஷ்டிராவும் கிடையாது, G மகாராஷ்டிராவும் கிடையாது, ஹரியானாவும் கிடையாது. The one who belongs to Rajasthan faces south. ராஜஸ்தான் ஊரை சார்ந்தவங்க சவுத்ல இருக்காங்க, அதாவது இந்த row 1ல இருக்காங்க ராஜஸ்தான். ஓகேவா? அடுத்து I is not an immediate neighbor of G or H. G ஓ H ஓ இருக்கிற இடத்துல I பக்கத்துல இருக்க மாட்டாங்க. Only one person sits between C and the one who belongs to Manipur. மணிப்பூருக்கும் C-க்கும் நடுவுல ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. The person who faces the one who belongs to Punjab is on the immediate left of the person who belongs to Maharashtra. பாருங்க, இது ஒரு முக்கியமான க்ளூவா நமக்கு அமையும். ஏன் அப்படின்னா the person who faces the one who belongs to Punjab is on the immediate left of the one who belongs to Maharashtra. So Maharashtra ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பஞ்சாப் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அப்புறம் அந்த இவன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களே அந்த ஆளையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறது. The person who faces the one who belongs to Punjab is on the immediate left of the one who belongs to Maharashtra. மகாராஷ்டிரா பஞ்சாப் இன்னொரு பர்சன் கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? அந்த பர்சன் டீடைல்ஸ் நமக்கு கொடுக்கல. ஓகே, சாரி, the person belongs to பஞ்சாபையும் the person belongs to மகாராஷ்டிராவும் நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது வந்துட்டு பண்ணும்போது நமக்கு தெரியும் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் பஞ்சாப் மகாராஷ்டிராவும் இம்மீடியட் லெஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். Okay, the one who belongs to Odisha is not an immediate neighbor of the one who belongs to Manipur. Odisha பக்கத்துல மணிப்பூர் வர மாட்டாங்க. I does not belong to Maharashtra. The one who belongs to Manipur sits at one end of the row. மணிப்பூர் பத்தி இன்ஃபர்மேஷன் பாருங்க. மணிப்பூர் வந்து ஒடிசா பக்கத்துல வர மாட்டாங்க. அதே மாதிரி மணிப்பூர் வந்துட்டு ஒரு ரோல ஒரு எண்ட் போர்ஷன்ல இருக்காங்க, எண்ட் சீட்ல இருக்காங்க, எண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. சரியா? கடைசியா இருக்காங்க மணிப்பூர். L does not face the one in row 1 who belongs to Punjab. அப்போ L வந்துட்டு row 2ல இருக்காங்க, அவங்க வந்து row 1ல இருக்கிற பஞ்சாபை சேர்ந்த ஆளை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. I faces south. பாருங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் F போட்டுடலாம், இப்போ F ஃபிக்ஸ் பண்ணா I போட்டுடலாம். F who belongs to Bihar. பீகாரை சேர்ந்தவங்க, பீகாரை ஃபிக்ஸ் பண்ணாலும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே.
எஃப் எஃப் who belongs to பீகார். எஃப் வந்து பீகார் சேர்ந்தவங்க. எஃப் எங்க இருக்காங்களோ அவங்கள ஃபேஸ் பண்ணி ஐ இருப்பாங்க. ஒன்லி 3% இங்க பாருங்க 3%. ஸோ இது வந்து ஒரு லாங் கேப் நமக்கு கிடைக்குது. இது ஒரு பர்டிகுலர் சூப்பரான க்ளூ. ஓகேவா? ஒன்லி 3% sit between the persons who belongs to Assam and Uttarakhand respectively. அசாம் சேர்ந்தவங்க அசாமுக்கு உத்தரகாண்டோட 3 பேர் இருக்காங்க. The one who belongs to Jharkhand faces G, who sits on the immediate left of the one who belongs to Uttarakhand. ஜார்க்கண்ட சேர்ந்தவங்க ஜியை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஜி யார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க? இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஜி ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஜார்க்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒன்லி 2% சிட் டு லெஃப்ட் ஆஃப் கே. இப்போதான் வந்து நம்மளுக்கு பர்சன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளோ நேரம் ஊரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இதை சேர்ந்துருக்க மாட்டாங்க, இவங்க இந்த ஊர் சேர்ந்தவங்க இல்லை, இந்த ஊரை சார்ந்தவங்க பக்கத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க, இந்த ஊருக்கு இந்த ஊருக்காரங்க நடுவில் இவ்வளோ கேப் அதெல்லாம் பேசுனாங்க பாருங்க. இதில் தான் நமக்கு ஒரு பர்டிகுலரான சூப்பர் க்ளூ கிடச்சிருக்கு. ஒன்லி 2% சிட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. அப்போ கே எங்கே இருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? கே ஓட பொசிஷன் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். the one who faces k sits third to the right of e. so e யும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். so k ஃபிக்ஸ் பண்ணிடலாம், e ஃபிக்ஸ் பண்ணிடலாம். only 2% sit between k and h. h-க்கும் k-க்கும் நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்களா. சரியா? h faces the one who belongs to ஒடிசா. ஒடிசா பத்தி ஆல்ரெடி மேல இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு. கரெக்டா? ஒடிசா பக்கத்துல மணிப்பூர் இருக்க மாட்டாங்க. ஓகே, சரி. அப்புறம் ஒடிசா பக்கத்துல வேற என்ன இருந்துச்சு? ஒடிசா பத்தி இன்ஃபர்மேஷன் வேற என்ன இருந்துச்சு? only 1% sits between the one who belong to Odisha and Jharkhand respectively. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா ஏகே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், கேலேருந்து இ ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இலேருந்து ஹெச் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹெச் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒடிசா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒடிசா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இங்கே என்ன இருக்குது இப்போ பார்த்தோமே என்னது? ஜார்க்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜார்க்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உத்தரகாண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஜி ஃபிக்ஸ் பண்ணலாம். அது பார்த்துருந்தோம் இங்கே நம்ம இந்த the one who belongs to Jharkhand faces G, who sits on the immediate left of the one who belongs to Uttarakhand. ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணுவோமா? ஸோ நம்ம எதில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 6 பேர் தானே, 6% in each row. ஸோ கே வந்து எங்கே இருப்பாங்க? G2L ரோவில் இருக்காங்க. ரோ 2ல கே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னா கேக்கு லெஃப்டில் வந்துட்டு 2 பேர் இருப்பாங்களா. கேக்கு லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த பக்கம் எல் இந்த பக்கம், சாரி இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட்டு. உங்களுக்கு வந்துட்டு இந்த பக்கம் ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட். ஓகே, ஸோ கேக்கு லெஃப்ட்ல 2 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பொசிஷன் ஒரு ஆள் இருக்காங்க, இங்கே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ கே வந்து 3rd பிளேஸாக இருப்பாங்க. ஸோ கேக்கு லெஃப்ட்ல 2 பேர் இருக்காங்க. சரியா? முடிஞ்சு. அடுத்து the one who faces k sits third to the right of e. the person who face k, ஸோ இங்கே இருக்க பர்சன் வந்து கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. the one who faces k தான் இருக்கு பாருங்க லைன். the one who faces k sits third to the right of e. இங்கே பாருங்க, இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3rd to the right of e அப்படின்னா கண்டிப்பாக 3 பொசிஷன்ஸ் வேணும். ஸோ அதை வச்சு நீங்கள் இ வந்து இங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஓகேவா? இந்த அதே மாதிரி ரோ 1ல இதுதான் வந்து ரைட்டு. ஓகேவா? ஸோ இந்த பர்சன் who faces k sits as a third right அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ரைட்டு அப்படின்னா நம்ம இந்த பக்கம் தான் இயை ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இந்த பர்சன் ஃபேஸ் k sits at the third right of e. ஸோ இ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்லி அடுத்தது பாருங்க, ஒன்லி 2% sit between k and h. ஸோ இங்கே 2% இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஹெச்சை பிளேஸே இல்லை. ஸோ இந்த பக்கம் கே ஹெச் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. 2% between k and h. ஸோ இங்கே 2% விட்டுட்டு இங்கே ஹெச் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். டன். h faces the one, கேக்கும் ஹெச்சுக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. அடுத்து h faces the one who belongs to Odisha. ஸோ h faces the one who belongs to Odisha. ஸோ e வந்து ஒடிஷாவை சேர்ந்தவங்க, இ. ஓகே, இ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒடிசா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒடிசா விட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஒடிசா பக்கத்தில் மணிப்பூர் இருக்க மாட்டாங்கிறது இன்ஃபர்மேஷன். ஸோ மணிப்பூர் இங்கே வர மாட்டாங்க. அடுத்து வந்துட்டு ஒடிசா வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த இருக்கு ஒடிசா. ஸோ ஒன்லி 1% sit between the one who belongs to Odisha and Jharkhand. ஒடிசாக்கும் ஜார்க்கண்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஸோ ஒடிசா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நடுவில் 5th பிளேஸை விட்டுட்டு 4th பிளேஸில் ஜார்க்கண்ட் இருப்பாங்க. ஸோ ஜார்க்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உத்தரகாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இங்கே பார்த்துருந்தோம் நம்ம. the one who belongs to Jharkhand faces G. ஸோ ஜார்க்கண்ட் வந்துட்டு ஜியை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. who sits on the immediate left of the one who sits on the immediate left of the one who belongs to Uttarakhand. புரிஞ்சா? ஜி வந்துட்டு உத்தரகாண்டை சேர்ந்தவங்களுக்கு இமீடியட் லெஃப்ட்ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
சரியா? ஸோ ஒடிசா ஃபிக்ஸ் பண்ணதும் ஜார்க்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜார்க்கண்ட்லேருந்து ஜி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜி யாருக்கு லெஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்டை சேர்ந்தவங்களுக்கு ஜி வந்து இமீடியட் லெஃப்டா இருக்காங்க. புரியுதா? ஸோ ஜி வந்து யாருக்கு இமீடியட் லெஃப்டா இருப்பாங்க? இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஜி வந்து இமீடியட் இங்க இருக்கிறவங்களுக்கு ஜி வந்து இமீடியட் லெஃப்டா இருப்பாங்க. ஸோ இந்த 5th பொசிஷன்ல இருக்கிறவங்க யார் அப்படின்னா உத்தரகாண்டை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ ஜார்க்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஜி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, உத்தரகாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உத்தரகாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உத்தரகாண்டுக்கு அப்புறம் உத்தரகாண்ட் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, only 3 persons sit between the person who belongs to Assam and Uttarakhand respectively. ஸோ உத்தரகாண்டுக்கும் அசாமுக்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. ஸோ 5th உத்தரகாண்ட் இருக்காங்க, 1 2 3. ஸோ 3 பொசிஷன்ஸ் 3 பேர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க? அசாமை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஓகே, ஐ டஸ் நாட் பிலாங் டு அசாம். ஸோ அசாம் பத்தி அசாம் பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஐ டஸ் நாட் பிலாங் டு அசாம் சொல்லிட்டு இருக்கு. அண்ட் வி டஸ் நாட் பிலாங் டு ஜார்க்கண்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ ஐ டஸ் நாட் பிலாங் டு அசாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஐ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த பொசிஷன்ல ஐ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 5th பொசிஷன்லயும் ஐ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் ஐ வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா? இங்க இருக்கு. I is not an immediate neighbor of G or H. ஸோ இங்கே 5th பொசிஷன்ல ஐ போட முடியாது, ஃபர்ஸ்டாகவும் ஐ போட முடியாது. ஏன்னா அசாம் ஐ வந்து அசாம்லேருந்து வரல. ஸோ செகண்ட் இதில் ஐயை ஃபிக்ஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஸோ ஐ இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏவும் பியும் இங்க ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, A is immediate neighbor of B and neither in A nor B sits at the extreme ends of the row. அப்போ A B நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? சோ அவங்க உள்ள தான் வருவாங்க. இப்போ A B இங்க ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா B வந்து ஜார்க்கண்ட் வர மாட்டாங்க. சோ A இங்க வரணும், B இங்க வரணும். ஓகேவா? A வந்து இப்படி ஏவும் B இந்த மாதிரி வரலாம். இல்ல அப்படின்னா ஏவும் பியும் இந்த மாதிரி வரலாம். சாரி, இங்க பி வரணும், இங்க ஏ வரணும். ஏன்னா ஏ வந்துட்டு பி வந்து ஜார்க்கண்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ 3rd-ஆவும் 4th-ஆவும் பிஏ வரணும். இல்லைன்னா ஏபி வந்து எப்படி வரணும் அப்படின்னா ஜி 4th பொசிஷன்லயோ இல்லை 5th பொசிஷன்லயோ ஏபி வர வாய்ப்பு இருக்கட்டும். சரியா? 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ வேற இன்ஃபர்மேஷன் வேற ஏதாவது நம்ம வேற க்ளூ ரீட் பண்ணிட்டு இந்த 2 ஆப்ஷன்ல ஒன்று வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். புரிஞ்சா? Only one person sits between C and the one who belongs to மணிப்பூர். சிக்கும் மணிப்பூரை சார்ந்தவங்களுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மணிப்பூர் வந்துட்டு எண்டில் தான் இருப்பாங்கன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ மணிப்பூரை நம்ம ஏன்னா மணிப்பூருக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க. மணிப்பூருக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ மணிப்பூர் வந்துட்டு row 1ல தான் இருக்காங்க. மணிப்பூரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் இருப்பாங்க. சாரி, எண்டில் தான் இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பொசிஷன் கிடையாது. ஏதாவது ரோல எண்ட்ல இருப்பாங்க. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் இங்கே இருக்காங்க. ஓகேவா? நான் ஏன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மணிப்பூரை வந்துட்டு இந்த ஹெச்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஹெச்லேயும் மணிப்பூர் வர வாய்ப்பு இருக்கு, இந்த எண்ட்லையும் மணிப்பூர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. row 1ல ஃபர்ஸ்டாகவும் மணிப்பூர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இப்போ மணிப்பூருக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்காங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மணிப்பூரை நான் இந்த எண்டில் ஃபிக்ஸ் பண்றேன். சியை நான் 3rd பொசிஷனை ஃபிக்ஸ் பண்றேன். சினா 3rd பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். நடுவில் வந்து ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தோம் இல்லையா, பிஏ இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ ஏ பின்னு மட்டும்தான் 4th ஏவும் 5th பியும் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுல எப்படி எலிமினேட் பண்றோம்னு சொல்லிட்டு நான் ஏன் வந்துட்டு இந்த ஜார்க்கண்ட் பக்கத்துல பி வைக்கல, இந்த பக்கம் ஏ நான் பி 4th பொசிஷன் ஏன் பி வைக்கல அப்படின்னா பி வந்து ஜார்க்கண்ட் சார்ந்தவங்க இல்ல. பி டஸ் நாட் பிலாங் டு ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம் தான் பாருங்க. பி டஸ் நாட் பிலாங் டு ஜார்க்கண்ட். அதனால ஏவை ஜார்க்கண்ட் போட்டுட்டு பி வந்து 5th பொசிஷன்ல போட்டாச்சு. நீட்டா எழுதுறேன். ஸோ 4th ஏ இருக்காங்க, 5th பி இருக்காங்க. ஸோ சி வந்து மணிப்பூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த row 1ஓட எக்ஸ்ட்ரீம் எண்டில் மணிப்பூர் இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்காங்க. சி வந்து 3rd பொசிஷன் இருக்காங்க. ஓகே, டன். ஸோ இப்போ ஏபிசி ஏபிசி டிஇ எஃப் வேணும். டி எஃப் ஃபிக்ஸ் பண்ணணும், டி ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? ஐ ஃபேஸஸ் சவுத் ஹூ பிலாங்ஸ் டு பீகார். ஸோ நம்மளுக்கு ஐ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ வந்துட்டு எஃப் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எஃப் வந்து பீகாரை சேர்ந்தவங்க. டன். ஸோ எஃப் வந்து பீகார். ஸோ ஏ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சி டி ஃபிக்ஸ் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மணிப்பூரை சார்ந்தவங்க யாரு? டி தான். ஜி பிலாங்ஸ் நெய்தர் மகாராஷ்டிரா நார் ஹரியானா. ஸோ ஜி வந்து மகாராஷ்டிராவும் கிடையாது, ஹரியானாவும் கிடையாது. ஓகேவா?
இப்போ ஹெச் எந்த ஊருன்னு தெரியணும், கே எந்த ஊருன்னு தெரியணும், பி எந்த ஊருன்னு தெரியணும். The person who faces the one பாருங்க, the person who faces the one who belongs to Punjab is on the immediate left of the one who belongs to Maharashtra. G வந்து மகாராஷ்டிரா கிடையாது. ஸோ சிக்கு வந்துட்டு நம்ம போட முடியாது, பஞ்சாப் போட முடியாது. ஸோ மகாராஷ்டிராவை நம்ம ஹெச்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா the person who belongs to Punjab is on the immediate left of the one who belongs to Maharashtra. ஸோ இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. புரியுதா எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ ஜி இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கேப் இருக்கு, நமக்கு இங்கே ஒரு கேப் வேணும், இந்த இடத்துல ஊர் இல்லாத ஒரு கேப் வேணும், இந்த இடத்துலையும் ஒரு ஆள் இல்லாத கேப் வேணும். புரியுதா இந்த க்ளூ ஃபிக்ஸ் பண்றதுக்கு? இந்த பாருங்க, the person who belongs to பஞ்சாப் எங்க இருக்கு? the person who faces the one who belongs to Punjab is on the immediate left of the one who belongs to Maharashtra. புரிஞ்சா? அதனால இங்கே நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது, இங்கே வேறு எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே பீகார் இருக்குது. ஸோ கேப் இருந்தது சிக்கும் பிக்கும் மட்டும்தான், சிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பிக்கு நான் பஞ்சாப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா the person who belongs to Punjab faces the person who is on the immediate left of the person who belongs to Maharashtra. ஸோ ஹெச்சுக்கு மகாராஷ்டிரா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பிக்கு பஞ்சாப் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஆள் சிக்கு மட்டும் எந்த ஊருன்னு ஃபிக்ஸ் பண்ணல. ஒன்று கொடுத்து நான் நமக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. சாரி, ஒரு க்ளூ நமக்கு இருந்துச்சு. The person who belongs to Rajasthan தான் இருக்கு பாருங்க. The person who belongs to எழுதி வச்சிருக்காங்க. The person who belongs to Rajasthan faces south. So C வந்து ராஜஸ்தான்காரங்க சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ ரோ ஃபர்ஸ்ட்ல ரோ 1ல எல்லா பர்சன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லா ஊரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஊர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஜி வந்து மகாராஷ்டிராவும் கிடையாது, மகாராஷ்டிரா மேட்ச் கொடுத்தாச்சு. ஸோ வந்து ஜி வந்து மகாராஷ்டிரா கிடையாது, ஹரியானாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ வேற என்ன ஊர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கோவா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. டெல்லி இருக்கு, கோவா இருக்கு, டெல்லி இருக்கு. எல் does not face the one in row 1 who belongs to Punjab. பஞ்சாபை சேர்ந்தவங்கள ஃபேஸ் பண்ணி எல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல் வந்து இங்கே வராது. அப்போ எல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷனா ரோ 2ல ஃபர்ஸ்ட் பொசிஷனை எல்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஜி ஹெச் ஐ ஜே. ஜி வந்து ஹரியானா கிடையாது. அப்போ ஜி வந்து ஹரியானா கிடையாது அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியும் கோவாவும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் எல் அண்ட் த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு டெல்லி. இப்போ எல் இருந்தா இருக்காங்க. ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் த பர்சன்ஸ் ஆஃப் எல் அண்ட் த பர்சன் ஹூ பிலாங்ஸ் டு டெல்லி. ஸோ கே தான் டெல்லி. ஓகே, ஜி ஹரியானா கிடையாது. அப்போ ஹரியானா வந்து ஐயா இருப்பாங்க, ஜி வந்து கோவாவா இருப்பாங்க. ஜிஆரா இருப்பாங்க, கோவாவா இருப்பாங்க. ஓகே, டன். புரிஞ்சா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோன்னு புரிஞ்சுதா? புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் தேவையால கொஞ்சம் நடுவில் இருக்கிறத ரப் பண்ணியிருக்கேன், எரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக தெரியுதுல்ல? ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவோமா? கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இஃப் பீகார் இஸ் ரிலேட்டட் டு ஜே, ஹரியானா இஸ் ரிலேட்டட் டு பி. ஹரியானா பி. Following the same pattern, Assam is related to which of the following? Assam is related to which of the following? ஹரியானா வந்து பி. கரெக்டா? ஹரியானா பி. அப்போ அஸ்ஸாம் வந்து ஏவா இருப்பாங்க. கரெக்டா? ஹரியானா வந்து பினா அஸ்ஸாம் வந்து ஏ, ஜார்க்கண்டா இருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The one who sits on the immediate left of J. Immediate left of J இல்லையே. அடுத்த செகண்ட் பாருங்க. The one who faces B. இல்ல, ஏ வந்து ஜார்க்கண்டை சேர்ந்த ஏ வந்து பி ஏ ஃபேஸ் பண்ணி இல்ல, ஜி ஏ ஃபேஸ் பண்ணிருக்கு. The one who sits third to the right of K. Third to the right of K. கேக்கு தேர்ட் ரைட்ல யார் இருக்காங்க? எல் இருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஏ ஜார்க்கண்ட் தான் வரணும் நம்மளுக்கு. The one who faces south. ஆமா, சவுத்தை ஃபேஸ் பண்ணாங்க. ஜார்க்கண்ட் வந்து ஏ வந்துட்டு சவுத்தை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ஜார்க்கண்ட்காரங்க. The one who faces south ஞாபகம் வச்சுக்கோங்க. none of these. ஸோ none of these வரதுக்கு வாய்ப்பு இல்லை. The one who faces south அப்படிங்கிறது வந்து ஏ வந்து ஜார்க்கண்டை சேர்ந்த ஏ வந்து சவுத் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க, ரோ 1ல இருக்காங்க. புரியுதா? மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸும் எங்க இருக்குன்னு பாருங்க. The one who sits on the immediate left of J. Immediate left of J அப்படின்னா இங்க இருக்காங்க, ஜி இருக்காங்க, ஜி வராது.
அடுத்து பாருங்க the one who faces B, B ஃபேஸ் பண்ணிக்கிறது யாரு J, அதுவும் வராது. the one who sits third to the right of K, Kக்கு தேர்ட் ரைட்ல யார் இருக்காங்க L இருக்காங்க, அதுவும் வராது. மோர் ஓவர் இது எல்லாமே எங்க இருக்கு ஃபேஸஸ் நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கு. புரிஞ்சுதா? இந்த ஒன் ஹூ ஃபேஸஸ் சவுத் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ பீகார் இங்கே இருக்கு அப்படின்னா ஸோ ஆப்போசிட்டாக இருக்கு. புரிஞ்சுதா? இவங்க பீகார் வந்து சேர்ந்தவங்க வந்துட்டு சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஜே வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹரியானா வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, பி வந்து சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சேம் பேட்டர்ன் அசாம் இஸ் லிட்டில் பிக்சர்ஸ் ஃபாலோயிங் அப்படின்னா அசாம் வந்துட்டு ரோ 2ல நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கிறவங்க தான் நம்ம குறிப்பிட முடியும். அதனால தான் அந்த ஆப்ஷன் 4 வந்து ஒன் ஃபேஸஸ் சவுத் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஒன் ஃபேஸஸ் சவுத் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, டன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் த ரூ? எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறது யார் யாரு? டி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காங்க, இ இருக்காங்க, எல் இருக்காங்க, அடுத்து ஹெச். இது ஹெச் தானே? ஸோ ஹெச் டிஇஎல்ஹெச். டிஇஎல்ஹெச் எங்க இருக்கு? இதா இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி டிஇஎல்ஹெச். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? G is the immediate neighbor of J and K. G is the immediate neighbor of J and K. அது வந்து உண்மைதான். ரெண்டுமே G வந்து Kக்கும் Jக்கும் நடுவுல தான் இருக்கு. L faces the one who sits on the immediate right of F. Fக்கு immediate rightல D இருக்கு, D ஃபேஸ் பண்ணி தான் L இருக்கு. ஸோ இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு தேவை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். F sits second to the right of the one who belong to Jharkhand. ஜார்க்கண்ட் என்ன இருக்காங்க? F sits second to the right. F sits second to the right of the one who belongs to Jharkhand. கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்னது? C faces the one who belongs to Haryana. C faces the one who belongs to Haryana. இல்ல, C வந்து யாரை ஃபேஸ் பண்ணிருக்கு? டெல்லியை ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ இதுவும் ஃபால்ஸ். இதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ C faces the one who belongs to Haryanaங்கிறது தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவும் ட்ரூ, இது ட்ரூ, இது ட்ரூ. ஸோ ஆல் ஆர் ட்ரூ வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோவிங் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ? ஐக்கு ரைட்ல யார் இருக்காங்க? இந்த இருக்கு ஐ. எடுத்துக்கோங்க. ஐக்கு ரைட்ல, சாரி ஐக்கு ரைட் இந்த பக்கம் இப்படிதானே எல்லாரும் நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐக்கு ரைட் அப்படின்னா டெல்லி. டெல்லியை சேர்ந்தது யாரு? கே. ஓகேவா? சரி, சாரி, செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ. செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஐ அப்படின்னா ஜி. கரெக்டா? கோவாவை சேர்ந்த ஜி தான் ஐக்கு செகண்ட் ரைட்ல இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். த ஒன் ஹூ ஃபேஸஸ் த ஒன் ஹூ பிலாங் டு பஞ்சாப். பஞ்சாபை சேர்ந்தவங்கள ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. அவங்க யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்டை சேர்ந்த ஏவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, பி ஆப்ஷன். த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு கோவா. கோவாவை சேர்ந்தவங்க தான் ஜி. கரெக்டா? ஸோ ஜி பிலாங்ஸ் டு கோவா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டன். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Which is the one that does not belong to that group? ஓகே, டி ஹரியானா. டி ஹரியானாக்கு என்ன சம்பந்தம்? டி இங்க இருக்காங்க, ஹரியானா இங்க இருக்காங்க. ஹரியானாக்கு ஐ இஸ் அட் த ஹரியானா இஸ் அட் த immediate right of the person who belongs to D. கரெக்டா? இமீடியட் ரைட்ல வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இமீடியட் ரைட். அதாவது எப்படி இருக்கணும்னா, இங்க ஒரு ஆள் இருக்கணும், இங்க அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஊர் இருக்கணும். ஓகே, ஊர் இருக்கணும். அந்த பர்சன் வந்துட்டு இப்படி இருக்கு, இந்த இடத்துல இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். சரியா? இந்த பக்கம் அந்த கொஸ்டின்ல இருக்கிற அந்த ஆப்ஷன் இருக்கிற ஊரு, அந்த பர்சன், இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கணும். இங்கே ஒரு பர்சன் இருக்கணும். இந்த பர்சனுக்கு இமீடியட் ரைட்டில் அந்த ஊரை சேர்ந்தவங்க இருக்கணும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சி கோவா. சி கோவா அந்த மாதிரி தான் இருக்காங்களா? கோவா சி அப்படிதான் இருக்காங்க. சரியா? சி இந்த ஜி கோவா வந்து இங்கே இருக்கு. ஜி தானே கோவா இங்கே இருக்காங்க. ஜி வந்துட்டு சி வந்துட்டு
C faces the person who is at the immediate right of the person who belongs to the particular state. சரி, இது கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்து பாருங்கள், மூணாவது பாருங்கள். பி மகாராஷ்டிரா. பி இந்த இருக்காங்க, மகாராஷ்டிரா இங்கே இருக்காங்க. பி இந்த இருக்காங்க, மகாராஷ்டிரா இந்த இருக்காங்க. So Maharashtra is on the immediate right of the person who faces the person who faces that particular person. Okay, check அடுத்து ஆப்ஷன் 4 பாருங்க. fourth ஆப்ஷன் A டெல்லி. A டெல்லி. A டெல்லியை பார்த்தீங்கன்னா எப்பவும் இந்த ஊர் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இங்கே ஒரு பர்சன், இந்த பர்சன் தான் அந்த ஆப்ஷன் இருக்கிற பர்சனை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, டெல்லி இங்கே இருக்கு, ஸோ ஊர் இந்த பக்கம் இருக்கு, இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணவங்க இங்கே இருக்காங்க. ஸோ இது வித்தியாசமாக இருக்காங்க இல்லையா? எப்பவுமே இப்படி தான் நம்மளுக்கு இருக்கு. சாரி, இமீடியட் லெஃப்ட். ஓகேவா? இந்த ஊர்க்காரங்களுக்கு இமீடியட் லெஃப்ட்ல இருக்கிற பர்சன் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ல இந்த ஊரும் இந்த பர்சனும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபோர்த் ஆப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பர்சன், இந்த ஊரும் இந்த பர்சனும் கொடுத்துருக்காங்க. வேற இது எப்படி இருக்காங்க அப்படின்னா, இமீடியட் ரைட்ல இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். எல்லாருமே இமீடியட் லெஃப்ட்ல இருக்காங்க, ஆனால் இவங்க இமீடியட் ரைட்ல இருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஏ டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவங்க தான் வந்துட்டு இந்த குரூப்ல சேராம தனித்திருக்காங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹரியானான்னு இருக்கா, ஹரியானா வந்து இங்க இருக்காங்க. சரியா? இங்க ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஆள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க டி, இவங்க ஹரியானாவா இருப்பாங்க. ஓகேவா? இந்த ரிலேஷன் ஹரியானாவுக்கு இமீடியட் லெஃப்ட்ல இருக்கிறவங்க அந்த பர்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரோட் 2ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் எது லெஃப்ட்? இந்த பக்கம் தான் லெஃப்ட். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட்டு. சி கோவாவும் எப்படி இருக்காங்கன்னா, இங்கே சி இருக்காங்க, இங்கே கோவா இருந்தாங்க. பியும் அப்படிதான், பி இங்கே இருந்தாங்க, மகாராஷ்டிரா இங்கே இருந்தாங்க, இந்த பாயிண்ட்ல இருந்தாங்க. ஆனால் ஏ டெல்லி எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏ இங்கே இருக்காங்க, டெல்லி வந்து இங்கே இருக்கு. சாரி, டெல்லி இங்கே இருக்காங்க, ஏ வந்து மேலே இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு ஏவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஊருக்கு, இந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு இமீடியட் ரைட்ல அந்த பர்சன் இருக்காங்க, அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறது ஏ. சரியா? இங்கே வந்து இமீடியட் ரைட்ல இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சுது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேசிக் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்படியே சீக்கிரமே. ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.